ஹலோ மை டியர் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் 2024 இன்ஜினியரிங் படிக்கணும்னு கனவோடு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. டிஎன்இஏ கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணணும்னு குரோமில் யூஸ் பண்ணாலும் சரி, சிஸ்டத்தில் யூஸ் பண்ணாலும் சரி, டிஎன்இஏ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் லிங்க்கில் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயிலை ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. த்ரோத் வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க என்னென்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பார்த்தோன்னா பிஆர் பிடெக் படிக்க போகிறீங்களா அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள். பி ஆர்கிடெக்சர் படிக்க போகிறோன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட மெயில் ஐடி வந்து பார்த்தோன்னா நல்லா ஸ்ட்ராங்கான மெயில் ஐடியாக வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ் பண்ணுற மெயில் ஐடி ஒரு பாஸ்வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களோட மொபைல் நம்பரும் இது ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரெண்டு தான் வரும் எல்லா டீட்டெயிலுமே மெசேஜெலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுடைய பேர் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே போல் போடுங்க. 10th 12th எப்படி இருக்கோ. அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இது யூஸ் பண்ணுங்கள். ரெஃபரன்ஸ்க்காக தான் இதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் உங்களோட மெயில் ஐடி, அதே மெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எந்த மெயில் ஐடியோ. அப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தோன்னா உங்களோட மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படி போடணும். நீங்கள் 11th பாஸ்ன்னு கேட்பாங்க. அம்மா 11th பாஸ்ன்னு போடுங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் 12th போட்டுங்க. அப்புறம் பாஸ்வேர்டை போட்டுங்க. அந்த பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக போட்டுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய மார்க் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்லும். அது வந்து பார்த்தோன்னா செகண்ட் ஸ்டெப். அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். 12th ஸ்டூடெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.